அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பாரம்பரியமிக்க சுங்கம்பள்ளி வாசலுடைய பழமையான கட்டடத்தை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம நிர்வாகம் தயாரானோம். அப்படி தயாராகும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டடத்தை எப்படி கட்டியிருக்காங்க, என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன லெவலில் அதை ஸ்ட்ரக்சரல் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியாமல் நாமளும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் அந்த வேலையை ஆரம்பித்தோம். வேலையை ஆரம்பித்து போக போக பார்த்தையில் ஒரு பாதையே தெரியாத இருட்டு பாதைக்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அந்த வேலை இழுத்துருச்சு. கடினமான ஒரு உழைப்பு. நம்ம இன்ஜினியர்கள் டீம் மனம் தளரலை. எப்படினாலும் முடிச்சிருவோம்னே, அந்த பழைய ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கடும் போராட்டத்துக்கு இடையில இந்த பழமையான கட்டடத்தை அன்னைக்கு நமக்கு எப்படி கட்டி கொடுத்தாங்களோ நம்ம முன்னோர்கள், அதே போல இப்போ அந்த கட்டடத்தை டிசைன் பண்ணியிருக்கோம். மாஷா அல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சு எப்பயுமே சுங்கம்பள்ளி வாசல்ல எந்த ஒரு பில்டிங்கோ எந்த ஒரு இடமோ கட்டினாலும் அப்படியே கட்டிட்டு அப்படியே தொழுகை ஆரம்பிப்போம். அதுதான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த வேலை பார்த்ததை நம்ம மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்களோட கனவு என்ன அப்படின்னா, இதுவரையும் நமக்கு சுங்கம்பள்ளி வாசலில் கட்டின ஒரு கட்டிடத்துக்கு கூட திறப்பு விழான்னு ஒன்று வச்சதில்லை. நம்ம மக்களை எல்லாரையும் அழைச்சி ஒரு விழாவாக கொண்டாடினது இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது நம்ம முன்னோர்களுடைய கனவாகவும் இருந்துச்சு. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்ம 13/2/2026 அன்று ஜிம்மா அன்று இதை அத்தனை மக்களையும் அழைச்சி இது ஒரு விழாவாக சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணோம். விழாவாக கொண்டாடுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற சிறப்பு அழைப்பாளர், ஒரு சிறப்பு பேச்சாளர் அப்படிலாம் இல்லாமல் வெறும் நம்மளுடைய ஜமாத்து மக்களை மட்டும் அழைச்சி நம்ம இந்த விழாவை கொண்டாடுவோங்கிற முடிவு எடுத்தோம். அப்படி முடிவு எடுக்கையில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, வெறும் போஸ்டரோ நோட்டீஸோ பேப்பர் விளம்பரமோ ஃபோன் பண்ணியோ எதுவும் இல்லாமல் வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் நம்ம சுங்கம்பள்ளி வாசலுடைய புதிய கட்டிட திறப்பு விழா அப்படிங்கிறத போட்டு அனைத்து சுங்கம்பள்ளி ஜமாத் மக்கள் எல்லோரும் இதில் கலந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு தான் கொடுத்தோம். இந்த கூட்டத்தை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2-3 நாளாகவே நாங்கள் மஷூரா பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிர்வாகக்குழு கூட்டம் போட்டு அதில் எப்படி இந்த விழாவை சிறப்பாக நம்ம செயல்படுத்தணும், சிறப்பாக கொண்டாடணும், வர்ற மக்களை எப்படி கண்ணியப்படுத்தணும், வர்ற மக்களை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் பண்ணோம். உணவு எப்படி பரிமாறணும் அப்படிங்கிறது சொன்னோம். எந்த ஒரு அறிவிப்புலையும் இந்த ஜிம்மா தொழுதுட்டு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுங்கிறத நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் இவ்வளோ கூட்டம் உணவுக்காக கூட்டினதுங்கிறத கொச்சைப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெறுமன தொழுகை தான், ஜிம்மா தொழுகைக்கு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு அழைப்பு தான் கொடுத்தோம். அந்த கடைசி நேரத்தில் தான் மக்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் இங்கே உணவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், நம்ம ஜமாத் மக்கள் அனைவருக்கும் நம்ம நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரில் யாரையுமே நம்ம கூப்பிடலை, நேரில் போய் யாரையுமே அழைக்கலை. எங்ககிட்ட கூட கேட்டாங்க, யாராவது விஐபிஸை கூப்பிடலாம், சிறப்பு பேச்சாளரை கூப்பிடலாம், நீங்கள் இவ்வளோ பெரிய விழாவை முன்னெடுக்கிறீங்க, இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னாங்க. நம்ம கூப்பிட்டுருந்தா நிறைய விஐபிகள்ஸ் வர்றதுக்கு ரெடியாக தான் இருந்திருப்பாங்க, சிறப்பு பேச்சாளர் வர தயாராக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம உறவு மக்கள் ஒன்றா சங்கமிக்கணும் அப்படிங்கிறனால விஐபிகள்லாம் வந்தால் நம்ம அவங்கள தான் கவனிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம மக்களை கவனிக்கிற மாதிரி இருக்காதுங்கிற ஒரே காரணத்தினால நம்ம யாரையுமே அழைக்காமல் நம்ம உறவு மக்களை மட்டும் அழைச்சி இந்த விழாவை சிறப்பித்தோம். அத்தனை மக்களும் கலந்து கொண்டது தான் மிகப்பெரிய சிறப்பு. உணவை பாக்ஸாக கொடுத்து விட்டுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஏன்னா இதில் ஒரு இதில் வடிவேலு சொல்கிற மாதிரி திரையில் காண்றதெல்லாம் இப்போ நான் தரையில் காண்றேங்கிறான்ல, அந்த மாதிரி எங்கள் மக்களை நாங்கள் திரையிலையும் ஏதேனும் கல்யாண நிகழ்வுகளில் ஒரு நல்ல கிட்டத்தில் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அத்தனை பேரையும் இந்த ஜமாத்தில் ஒன்றா பள்ளிவாசலில் கூடி நிற்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு டப்பாவில் உணவை போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்கிறத விட உங்கள் உறவு மக்கள் அத்தனை பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு மனநிறைவாக உட்காந்து பேசிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எவ்வளோ சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பரிமாறுவோங்கிற ஒரு
எண்ணத்துக்கு நாங்கள் வந்தோம். அல்லாஹ் அதை அழகாக நிறைவேற்றி கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். கட்டாயமா பொதுக்குழு கூட்டினா கூட நம்ம வரலாற்றில் இதுவரையும் பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 150 பேர் 160 பேர் தான் பொதுக்குழுக்கே வருவாங்க. 2 முறை நம்ம நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் தான் பொதுக்குழுவே கூட்டியிருக்கோம். 160 பேர் 170 பேர் இந்த கணக்கில் தான் வர்றாங்க. நம்ம ஜமாத்தோட தலைக்கட்டு கிட்டத்தட்ட 5000க்கு மேலே. ஒரு பள்ளிக்கூடம் இயங்கணும் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னா ஈஸியாக ஒரு மக்களை கூப்பிட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்டண்ட்டுக்கு நிர்வாகம் வந்து 30 வருஷத்துக்கு அந்த இடத்த லீஸுக்கு கொடுக்கணும். அது நம்ம நிர்வாகமாக 3 வருடம் தான் பவர். ஒவ்வொரு வருடம் 3 வருடத்துக்கு ஒரு முறை நிர்வாகம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுற நிர்வாகம் 30 வருஷத்துக்கு யாரேன்னு நம்பி நம்ம எப்படி இந்த மாதிரி வக்ஃபு சொத்து பொது சொத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஒன்னொரு ஸ்ட்ரக்சரல் வந்து அவங்க கேட்குற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை. அவங்க மைதானம் கேட்குறாங்க, கட்டடங்கள் கேட்குறாங்க. ஒரு வகுப்பறைக்கு கிட்டத்தட்ட 16க்கு 20 வகுப்பறை இருக்கணும், காங்கிரீட் பில்டிங்காக இருக்கணும், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. பொய்யா சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கலாம். அப்படி பொய்யா சொல்லி சர்டிஃபிகேட் வாங்க மனசு இல்லாதனால இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இதெல்லாம் ஏற்படுத்தி நம்ம ஒரு கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.